சாதத்துக்கு புளிக்குழம்பு, சாம்பார், தயிர், ரசம் எதுவாக இருந்தாலும் சரி, அது கூட இந்த மாதிரி ஒரு பருப்பு சுழி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதோட செய்முறை பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ். பருப்பு சுழி செய்யறதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போது இந்த தண்ணியெல்லாம் மொத்தமாக வடிச்சிட்டு இந்த பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இப்போ இது கூட காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயப்பொடி, இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கணும், ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம அரைச்ச இந்த பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடையாக தட்டி இதை இந்த பிளேட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ரெடி பண்ண பிளேட் உள்ளே வச்சுட்டேன். இதை 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை 2-3 மெத்தடில் செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 7 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. இதை 1-2 உடச்சி வச்சுடுங்க. கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஃபைனாக உதுத்து விட்டுக்கலாம். இந்த பருப்பு நல்லா ஆறட்டும். இது ஆறதுக்குள்ளே நாம் இன்றைக்கி உசிலிக்கு அவரைக்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த காயை நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது கூட நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்ச அவரைக்காய் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய் எது வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் எந்த காயாக இருந்தாலும் நல்லா சன்னமாக நறுக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி வேக வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காம எண்ணெயில் வதக்கி வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இடையில ஒரு 2-3 டைம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பருப்புக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கு. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க அந்த பருப்பை நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்த பிறகு தான் பருப்பு சேர்க்கணும். காய் வேகிறதுக்கு முன்னே சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பருப்பு எந்த அளவுக்கு நல்லா உதுத்து விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உதுத்து விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா தனித்தனியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா சிம்லே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பராக பருப்பு சுழி ரெடி ஆகிடுச்சு. பருப்பு நல்லா இந்த மாதிரி பொலன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த பருப்பு சுழியை நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.